எதை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு சிறப்பாக வந்து நிற்கும். சாதாரணமாக நம்ம நினைப்போம் ஒரு பொருளை, இந்த பொருள் நமக்கு என்ன உபயோகப்படும், இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு சில நேரத்தில் அந்த நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய பொருள் தான் நமக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் நமக்கு எந்த ஒரு விஷயமும் சட்டுன்னு கிடைக்காத ஒரு தருணத்தில் நம்மளே இந்த பொருள் இருக்குதே அப்படின்னு நம்ம உணரக்கூடிய அளவுக்கு அந்த பொருள் நம்மளை ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நம்மளை உணர்த்தக்கூடிய பொருளாகவும் அது இருக்கும். அதே மாதிரி தாங்க மனுஷங்களும் ரொம்ப சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு மனுஷங்கள். இவனாலாம் என்ன செஞ்சிட முடியும், இவனால் நமக்கு வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கள் நினைப்பாங்க. ஏன்னா இப்போ மனுஷங்க யார்கிட்ட என்ன பயன் கிடைக்கும், இவங்க பயனுள்ளதாக இருந்தால் தான் இவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி. சில பேர்கள் நல்லவங்களும் இருக்காங்க, ஆனால் நிறைய பேர்கள் மணி மைண்டடாக இருக்காங்க. நமக்கு உபயோகமே இல்லாமல் ஒருத்தருங்கிட்ட நம்ம பேசக்கூட கூடாது. முகத்தை நிமிர்ந்து பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது கூட அவங்களால நமக்கு என்ன பயன் கிடைக்கும்னு பார்க்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இவன் எல்லாம் என்ன செஞ்சிட போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக நினைப்பாங்க ஒரு மனுஷங்களை. அவங்க தாங்க ரொம்ப கடினமான அந்த ஒரு தருணம், உயிரே போகக்கூடிய ஒரு தருணத்துலேயும் நம்மளை காப்பாற்றுவாங்க. நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை அவங்க கிட்டேருந்து கடவுள் நடத்துவார். சாதாரணமாக நம்ம குப்பைன்னு நினச்சி தூக்கி போடுற ஒரு பொருள் நமக்கு பொக்கிஷமாக தெரியும் ஒரு காலகட்டத்தில். அதே மாதிரி தான் நம்ம ரொம்ப இவங்கெல்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷங்களை நிறைய பேர் இன்றைக்கி நல்ல மனுஷங்க ஒதுக்கப்பட்டு தான் இருக்கும். நம்மளெல்லாம் ஒதுக்கிடுவாங்க, இவங்களெல்லாம் என்ன பெருசாக நடந்துருப்போகுது அப்படின்னு. ஆனால் கடவுள் நம்மளெல்லாம் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வருவார். நம்மளால் அவங்களுக்கு ஒரு உதவியை செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை உயர்த்துவார். அப்போ தான் அவங்க நல்ல மனுஷங்களோட அருமையை அவங்க புரிஞ்சுப்பாங்க. நிறைய நல்லவங்களுடைய அருமை நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆனால் நிச்சயமாக நம்ம முருகர் தந்தை அதை தெரியப்படுத்துவார். நிச்சயமாக அந்த நல்ல மனுஷங்களோட மனசை அழகாக ஜொலிச்சு காட்ட வைப்பார். அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்வை கொடுப்பாரு முருகர் தந்தை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.